முதல் நிகழ்ச்சியாக உங்களை பற்றி சில கேள்விகள் இன்னைக்கு இருக்குது. நாங்கள் இந்துக்கள் அல்ல, எங்களுடைய இறை வழிபாடு வேற. என் முப்பாட்டன் முருகன் என்று முதலாக வேல் தூக்கியது நீங்கள். அப்பொழுது எதிர்த்து கலகக்குரல் பேசியவர்கள் எல்லாருமே பின்னாடி தமிழக முதலமைச்சரும் அந்த வேலை எடுத்தார், எதிர்க்கட்சி தலைவர் எடுத்தார். இன்று விஜய் வரைக்கும் அந்த வேலை தூக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ்னுடைய கையால் அப்படின்னு ஒரு முத்திரை வருது. மறுபக்கம் உங்களை என்ன சொல்ல வராங்க, அவர் ஒரு கிறித்துவர் சைமன், அவர் ஒரு கிறித்துவ ஏஜென்ட்னுடைய வேலையை செய்கிறார் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பிரச்சாரம். அதே இந்துத்துவா தரப்பில் பேசுகிறாங்க. இந்த ரெண்டு பிரச்சாரத்தையும் நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இங்கே ஒரு கேள்வி, நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இந்துக்களாக ஆக்கப்பட்டோமாங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. இப்போ இதில் என்ன அப்படின்னா, கிறித்தவம், இந்த இஸ்லாம், இதெல்லாமே இந்த நிலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாருங்கிற ஒரு கேள்வி வேர் தேடி பயணிக்கிற எந்த ஒரு மகனுக்கு இருக்கும். வரலாற்றின் வழியில் நடந்து வர்ற எவனுக்கும் இருக்கும். ஒரு தேடல் இருக்கும், இது நான் யார் அப்படின்னு இருக்கும். இப்போ இறைமகன் இயேசு பிறந்தே இப்போ 2000 ஆண்டுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தொல்காப்பியம் இருக்குது. அவங்களுக்கு அவர் பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தொல்காப்பியம் இருக்குது. அப்போ எழுதப்பட்டதில் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சமயம் இருந்திருக்கும்ல, அது என்னன்னு இருக்கு. இப்போது இப்படி பாருங்க, பாரத போர் நடக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதிச்சது, உபதேசம் பண்ணதுங்கிறாங்க. போதிச்ச கருத்துக்கள் தான் பகவத்கீதை. அவர் இந்த பாரத போர் நடக்கும்போது போரில் காயம்பட்ட மக்களுக்கும் இந்த போரில் காயம்பட்ட வீரர்களுக்கும் வண்டியாக சோறாக்கி கொண்டு போட்டால் பெருஞ்சோற்று உதயன் இளைஞர்லாதன்னு இருக்குது, பாக்களே இருக்குது. அப்போது போர் போடும்போது சோறு போட்டான்ல என் பாட்டேன், அவன் எந்த சமயத்தில் இருந்திருப்பான்? அதுக்கப்புறம் போதிச்சது பகவத்கீதையாக வருது. அப்போ அவனுக்கு ஒரு வேதம் இருந்திருக்கும்ல, அது எதுவாக இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி வரணும்ல. தேடல்ங்கிறது அதான். இப்போ நீங்கள் பூவையும் காயும் கனியும் பார்க்குறீங்க, நாங்கள் அப்படியே கீழே வேருக்கு போகிறோம், வேர் எங்கே இருக்குது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நபிகள், அதுக்கப்புறம் இஸ்லாம், இந்த மார்க்கங்கள்லாம் என் நிலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாருன்னு இருக்கு. இந்துங்கிற சொல்லையே முகலாயர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. முகலாயர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களை குறிப்பதற்கு இந்த் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. இப்போ தமிழில் இந்துன்னு ஒரு சொல் இருக்குது, அது சங்க இலக்கியத்தில் இருக்கிறத. சங்க தான் இந்துன்னா நிலவு, மதினாலும் நிலவு, இந்து மதி இல்லாம். நம்ம பேர் கூட அந்த மாதிரி தமிழில் இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். கார் மேகம் பார்த்துருக்கு உங்களுக்கு, அறிவு மதி, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இரு சொல் ஒரு பொருளை குறிக்கும். இப்போ அந்த மாதிரி இதில் அப்போ இந்து அப்படிங்கிறது எப்படி வருது? சார் வில்லியம் ஜோன்ஸ் ஒரு எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் கிறித்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டதில் பௌத்தன் இந்துவாகிறான், சமணன் இந்துவாகிறான், சைவர் நாங்கள் இந்துவாகிறோம், வைணவர் நாங்கள் இந்துவாகிறோம், சீக்கியர் இந்துவாகிறாங்க. 1859 காலகட்டத்தில். ஆமாம், இதெல்லாம் தனித்தனி சமயங்கள். இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார், இதெல்லாம் சேர்த்து பேர் என்ன? சாப்பாடு. உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு சாப்பாடு. அது அப்படி ஒரு பேர் அவர் வச்சதுனால, இந்து என்ற அழகி சட்டம் போட்டதுனால நம்ம இந்துவா ஆக்கப்படுறோம்.